சுக்கிர தசா அப்படின்னாலே ஜாக்பாட் அடிச்சிருச்சு, யோகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வச்சு செய்யும் மோசமான கெடுபலன்களை செய்யும் சுக்கிர தசா. அது யாருக்கு, அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன டிப்ஸு. ஜாதகத்தில் கடக வீட்டில் அல்லது சிம்ம வீட்டில் சுக்கிரன் இருப்பார், அல்லது லக்னத்திற்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிற அந்த பாதகஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பார், அந்த பாதக வீட்டில் சுக்கிரன் இருப்பார், அல்லது பாதகாதிபதியினுடைய நட்சத்திர காலில் சுக்கிரன் நின்று இருப்பார். இந்த மாதிரி சுக்கிரன் இருந்து சுக்கிர தசா நடக்கும் பொழுது ஜாதகருக்கு மோசமான கெடுபலன்கள், அவயோக பலன்கள் அதிகமாக நடக்கும். ராசி கட்டத்தில் மட்டும் இல்லை, அம்ச கட்டத்திலையும் கடக வீட்லேயோ சிம்ம வீட்லேயோ சுக்கிரன் நின்றிருந்தால் நிச்சயமாக அந்த சுக்கிர தசா கெடுபலன்களைத்தான் செய்யும். இதுக்கு ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நிற்கின்ற வீடு திதி சூனிய வீடாக இருந்ததுன்னா பிரச்சனைகள் இருக்காது.